ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு பாரம்பரிய அரிசி வகைகளை வச்சு ஒரு கஞ்சி பவுடர் செய்ய போகிறேன். இது ரொம்ப ஹெல்த்தியானது. இது பல விதத்தில் நமக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது சுகரை கண்ட்ரோல் பண்ணும். நிறைய சுகர் கண்ட்ரோலே ஆகலை அப்படிங்கிறவங்க இதை காலையில் டெய்லியும் குடிச்சிட்டு வந்தால் ரொம்ப நல்லது. சுகர் கண்ட்ரோலுக்கு வரும் நமக்கு. அதே மாதிரி வெயிட் லாஸ்க்கும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை குடிச்சிட்டு வந்தால் ரொம்ப வெயிட் லாஸும் கிடைக்கும் நமக்கு. அந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கஞ்சியை எப்படி பண்ணுறதுன்னு நான் இந்த வீடியோவில் காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். கருப்பு கவுனி 1/2 கிலோ, குள்ளக்கார் 1/2 கிலோ, சம்பா கோதுமை 1/2 கிலோ, கருப்பு உளுந்து 1/2 கிலோ, சிகப்பரிசி 1/2 கிலோ. இந்த 5 பொருளையும் வச்சு நமக்கு ரொம்பவுமே அவசியமான ஒரு ஹெல்த்தியான கஞ்சி பவுடர் தாங்க செய்ய போகிறேன். அதை எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்ப்போம். எல்லாத்தையுமே தனித்தனியாக வாஷ் பண்ணிக்கலாங்க. தனியாக வறுத்து பொடி பண்ணணும். சிவப்பரிசியும் நல்லா வாஷ் பண்ணிக்கலாங்க. எல்லாத்துலேயுமே அழுக்கு இருக்கும், அதனால் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு ஊரெல்லாம் வைக்கக்கூடாது, உடனே வடிகட்டிடணும். இது குள்ளக்கார அரிசி. இதையும் நம்ம நல்லா கருப்பு உளுந்தையும் 2-3 தடவை வாஷ் பண்ணி எல்லாத்தையுமே நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சாச்சுங்க. இப்போது நம்ம வறுத்துக்கலாம். பெரிய வடைச்சட்டியாக வச்சுருக்கேன். இதில் நிறையா இருக்குது இல்லைங்களா, அதனால் ஒரே இதாக போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி காட்டுறேன். கருப்பு கவுனி அரிசி சேர்த்தாச்சு. பேப்பரில் கொட்டி வச்சுருக்கேங்க. இது ஆறட்டும். இது கூடவே இன்னும் சேர்த்த வேண்டிய பொருட்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். இது கூட கருஞ்சீரகம் 100 கிராம். இது வால்மிளகு இது 50 கிராம். திப்பிலி இது 50 கிராம். இது வெள்ளை மிளகு, இது 50 கிராம். சுக்கு 50 கிராம். இது கூட வெந்தயம் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு. வெயிட் லாஸ் மட்டும் வேணும், எனக்கு சுகர் இல்லை அப்படிங்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த வெந்தயத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ 1/4 கிலோங்கிறது 150 கிராம்ஸை போட்டுக்கலாம். இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கருஞ்சீரகத்தை வறுத்துக்கலாம், வால் மிளகை வறுத்துக்கலாங்க, இட்லியும் சேர்த்துக்கலாம், சுக்கையும் வறுத்துக்கலாங்க. கஸ்தூரி மஞ்சள் ஒரு 25 கிராம் சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சமாக வறுத்தோம்னா மிக்சிலேயே அரைச்சிக்கலாம். இது நிறையா இருக்கிறதுனால மிஷினில் கொடுத்து தான் அரைக்கணும். அரைச்சிட்டு பார்க்கலாங்க. பாருங்க, இந்த மாதிரி நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம கண்டெய்னரில் எடுத்து வச்சுக்கலாம். நல்லா ஆறிடுச்சுங்க. எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டிருக்கேன். கண்டெய்னரில் போட்டு நல்லா அழுத்தி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். டெய்லியும் காலையில் இதை கஞ்சி வச்சு குடிச்சிக்கலாங்க. கஞ்சி காய்ச்சறதுக்கு இது 400 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துட்ருக்கேன். 2 பேர்த்துக்கு சேர்த்துட்ருக்கேன். இது ஒரு கப்பில் கருப்பு கவுனி பவுடரை ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு மேலேயே கொஞ்சம் சேர்த்திருக்கேன். அதில் தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்படியே சேர்த்துட்டோன்னா கட்டி கட்டியாக ஆகிடும். நல்லா சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இதை நல்லா கரைச்சிட்டு தண்ணி கொதிச்சதும் அதோடு இதை சேர்த்து நல்லா கலந்து கஞ்சி காய்ச்சிக்கலாங்க. தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ அதில் நம்ம கரைச்ச இந்த பவுடரை நம்ம இதோட சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் வேகட்டும், ஒரு 10 நிமிஷம் வேகட்டும்.
இதோடு நம்ம தயிர் எதுவுமே சேர்த்தக்கூடாது, உப்பு மட்டும் சேர்த்துக்கணும். கண்டிப்பாக சர்க்கரையும் சேர்த்தக்கூடாது. உப்பு மட்டும் கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம குடிக்கலாங்க. நாளைக்கு ஒரு தடவை குடிக்கலாம். டெய்லியுமே இதை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக கஞ்சியை குடிச்சிட்டு வந்தால் கண்டிப்பாக நமக்கு சுகர் கண்ட்ரோலுக்கு வரும். அதே மாதிரி வெயிட் லாஸ் ஆகும், நல்ல எனர்ஜியாக இருக்கும். இதை அனுபவத்தில் நான் இதை சொல்கிறேன் உங்களுக்கு. இதை தேவையானவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்குவாங்க, நல்ல பலன் இருக்கும். இது கூட ஊறுகாய் அந்த மாதிரிலாம் வச்சுக்கூடாது. நம்ம நாட்டு காய்கறிகள், வெள்ளரி பிஞ்சு, கேப்சிகம், ரேடிஷு, வெண்டைக்காய் இந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். பொடலங்காய், பீக்கங்காய் இதெல்லாம் உப்பு காரம் போட்டு வேக வச்சு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம். அப்படியேவும் குடிக்கலாம். குழந்தைங்களுக்கு இது கொடுக்க வேண்டாம். இப்போ பாருங்கள், கஞ்சி கெட்டி ஆயிடுச்சு. இந்தளவுக்கு இந்த மாதிரி குடிக்கிறதுக்கு வேணும்னா இது மாதிரி குடிச்சிக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் பவுட்ரு ஆட் பண்ணிக்கிட்டால் திக்காயிடும். நம்ம ஸ்பூனில் கூடயும் எடுத்து சாப்பிட்லாம். நான் நைஸாகவே அரைச்சிக்கிட்டேன். ரவையாக அரைச்சி கொஞ்சம் வேக வச்சு மென்று சாப்பிட்ற மாதிரியும் பண்ணிக்கலாம். அது நம்மளோட விருப்பம்தான். இது சீக்கிரமாக வெந்துடும், அது வேகிறதுக்கு லேட் ஆகும். இது குடிச்சிடலாம். இது ஈஸியாக நல்லாயிருக்கும். எனக்கு இதுவே பரவாயில்ல போல் இருந்துச்சு. பாருங்கள், கெட்டியாயிடுச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆறுனதும் நம்ம குடிக்கலாங்க. நம்ம குடிக்கிற சூட்டில் ஆறிடுச்சுங்க. இப்போ நம்ம கஞ்சி ரெடி ஆகிடுச்சுங்க. இது ஆறிடுச்சு. இப்போ தாராளமாக குடிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி வீட்லேயும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். கொஞ்சமாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.